ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் யூனிட் 2ல் உள்ள இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க லெசன் வைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு மதராசப்பட்டினம். இந்த லெசனில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து 1 மார்க் உள்ளருக்கில் வந்து 1 மார்க் கேட்டாங்கன்னா அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம். சென்னையின் நீர்நிலைகளும் வடிகால்களும். இந்த கொஸ்டின் இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. வட சென்னைக்கு வந்து கொற்றலையாறு, மத்திய சென்னைக்கு கூவம், சென்னைக்கு அடையாறு. இதை வந்து எப்படின்னா பொறுத்துக்க மாட்டோம் கேட்டு உங்களுக்கு 1 மார்க்கில் செட் பண்ணலாம். இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்தோ சரசாணி கட்டிடக்கலை 2 மார்க்கில் கேட்கலாம். அடிக்கடி கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னை இலக்கிய சங்கம், கன்னிமரா நூலகம், கீழ்த்திசை ஜோடி நூலகங்கள், அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது எந்த வருஷத்தில் தொடங்கினது அது பார்த்துக்கோங்க. எது பொது நூலகம்னு கேட்கலாம். எது புகழ்பெற்ற நூலகம், 3வது மிகப்பெரிய நூலகம். இதெல்லாம் வந்து 1 மார்க்கும் இருக்குது, இதில் 2 மார்க்கும் இதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக இதுலேருந்து வரும். இது பார்த்துக்கோங்க. அடுத்து பிறர்க்கொரு நாள் கோடை, ஐயப்ப மாதவன். இந்த லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அவரோட கவிதை நூல்கள் கேட்கலாம். இன்று என்ற கவிதை தொகுப்பு, அந்த இது பார்த்துக்கோங்க. இதோட ஆசிரியர், இந்த இது பாடத்தோட தலைப்பை கேட்டு இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது 1 மார்க்கு. நிழல்வாடையில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து வாகைத்திணை. 2 மார்க்லேயும் கேட்கலாம், 4 மார்க்கில் கேட்பாங்கப்பா. கண்டிப்பாக 4 மார்க்கில் திணை வந்துடும் ஒன்று உங்களுக்கு. அடுத்து துறையும் உங்களுக்கு கேட்கலாம். கூதிர் பாசறை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது பார்த்துக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் உங்களுக்கு செட் பண்ணலாம். மெமரி போயம் இது பார்த்துக்கோங்க. அடுத்து இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க்கில் கேட்பாங்க. அந்த வலையி இருக்குது பாருங்கள், அதை அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து நூல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நெடுநல்வாடையோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இது எந்த நூல்களில் இருக்குது அப்படின்னு கேட்டு 10 பாட்டு நூல்களில் இருக்குது. இந்த இது கேட்கலாம், 1 மார்க்கில் வரும். இது பார்த்துக்கோங்க இந்த லெசனில். அடுத்து முதல்கள். இந்த லெசன் வந்து உங்களுக்கு 6 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, துணைப்பாடம். இதில் வந்து இந்த பாக்ஸ் நூல்வெளி, எல்லாத்துலேயும் நூல்வெளி பார்த்துக்கோங்க. அதை வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க அடிக்கடி. இதில் வந்து மனித தீவுகள், குருவி மறந்த வீடு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகள். இதெல்லாம் யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். உத்தமச்சோழன் பார்த்துக்கோங்க. தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் நாளில் நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, கேட்பாங்க 1 மார்க்கில் அடிக்கடி. அடுத்து இலக்கண குறிப்பு வந்தீங்கன்னா 5, 6 இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதில் 6வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. குருவினால் கீழ்த்திசை சுவடி நூலகம், இனநிறை, இந்தோ சரசாணி கட்டிடக்கலை நான் சொன்னேன். கீழ்த்திசை சுவடி நூலகங்களுக்கு பதிலாக வேறவும் கேட்கலாம். கன்னிமரா நூலகம் அதுவும் கேட்கலாம். புக் பேக்கில் இருக்கனால கீழ்த்திசை சுவடி நூலகங்கள் பார்த்துக்கோங்க. சிறியுனாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறேன்னா படிச்சுக்கோங்க, ஆனால் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. எக்ஸாம்பிள் ஆனால் கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. படிக்க முடியும்னா அது படிச்சுக்கோங்க. 2வது வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தெரிந்தனர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. சென்னை பண்பாட்டு அடையாளங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூட கொஸ்டின். சென்னை அறிவி நகரம், இதையும் பார்த்துக்கோங்க. 2, 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது முக்கியம், பார்த்துக்கோங்க. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டினும் 3 முக்கியம். 2யும் நல்லா படிச்சுக்கோங்க. துணைப்பாடத்துலேருந்து இது 6 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மதராசப்பட்டினம் இருக்குல்ல, அந்த லெசனையே வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எழுதிடலாம். அதில் என்னென்ன இருந்துச்சு, அந்த சப்டேட்டில் இருந்துச்சுல, போக்குவரத்து, பண்பாட்டு அடையாளங்கள், நம்ம சென்னை, கீழ்த்திசை சுவடி நூலகங்கள், கன்னிமரா நூலகங்கள், இதெல்லாம் வந்து சப்டைட்டிலாக போட்டு
ஹெட்லைனை போட்டு நல்லா எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 6 மார்க் கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் சென்னையும் எழுதலாம், இல்லை வேறு உங்களுக்கு தெரிஞ்ச நகரங்களையும் எழுதலாம். 2, 3 இம்பார்ட்டன்ட், 1 வந்து கேட்கலாம், படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து மொழிபெயர்ப்புகள் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 4 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுகள் உங்களுக்கு 4 மார்க்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயங்கொலி சொற்கைகளே உரிய இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 2 மார்க்கில் கேட்பாங்க. இது பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்களா, அதையும் பார்த்துக்கோங்க, அதுவும் வரும். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்துக்கோங்க. கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் அமைப்பு 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா படிப்போம் பயன்படுத்துவோம், இது 1 மார்க்கில் உங்களுக்கு வரும்பா. வேறு அடுத்து வந்து அப்படியே வந்து திருக்குறளுக்கு வாங்க போவோம். திருக்குறளில் நிறை அணி இது வந்து 4 மார்க்கு, நான் பின்னாடி சொல்கிறேன். திருக்குறள் மெமரி எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏகதேச உருவகணி. அடுத்து இந்த பாக்ஸ் நூல்வெளி 1 மார்க்கில் கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, இது யார் பாடியது அப்படின்னு கேட்கலாம். பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே, இது பாரதிதாசன். இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. 1 மார்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரியணும், அதை பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸும் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்குக்காக சொல்கிறேன். இந்த பாக்ஸெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து திருக்குறளில் மொத்தம் எத்தனை இயல்கள்னு கேட்கலாம். 9 இயல்கள். அதில் அறத்தில் 4, பொருளில் 3, இன்பத்தில் 2. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதிகாரங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க். இந்த 4 பாக்ஸுமே உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறை அணி, அணி விளக்கம், அணி பொருத்தம், இது 2 எழுதிட்டு அணி விளக்கத்துக்கு கீழே குறள் அதை கொடுத்துருந்தாங்களா. அன்பில் என்ன குறள் கொடுத்துருந்தாங்க, அன்பு மரணம் உடைத்தாயின் அந்த குறள் எழுதிட்டு அதுக்குள்ளே பொருள் அணி பொருத்தம். ஏகதேச உருவ அணிக்கும் அதே மாட்டோம். குறள் பொருள் எழுதிட்டு அணி விளக்கம் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கு கீழே குறள், அதுக்கு கீழே பொருள், அணி பொருத்தம் எழுதிட்டிங்கன்னா இது தனித்தனி 4 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் கண்டிப்பாக 1 வந்துடும். இதுலேருந்து 4 1 வந்துடும். புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. குருவினாவை பொறுத்த வரைக்கும் 2 பார்த்துக்கோங்க. 3, 4, 5 எல்லாமே இம்பார்ட்டன்ட். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சினத்தால் வரும் கேட்டினை எழுதுக. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனைய சுடும், இது பார்த்துக்கோங்க. ஏகதேச உருவகணி இது வந்து நிறை அணி, இது 2மே 4 மார்க். இது 2மே 4 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. சினத்தால் வரும் கேட்டின்னு வந்து உங்களுக்கு 4 மார்க். இந்த 3 குறள், இந்த 3 இது பார்த்துக்கோங்க. குறளில் நெடுவினால் இது 2 6 மார்க். 6 மார்க்கில் இது 2மே அடிக்கடி கேட்கக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க.